அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் திமுக சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான எந்த ஒரு நிதியையும் தமிழ்நாடு என்ற பெயரும் குறிப்பிடாமல் பட்ஜெட் பெற்றுள்ளதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திமுகவினர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் சேலம் ஒருங்கிணைந்த திமுக சார்பில் 3 மாவட்டத்தில் மத்திய மாவட்டம், மேற்கு மாவட்டம், அதே போன்று சேலம் கிழக்கு மாவட்டம் ஆகிய ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சேலம் கோட்டை மைதானத்தில் தொடங்கி தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் மற்றும் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் செவிலியன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் மத்திய அரசிற்கான எதிரான கோஷங்களை எழுப்பி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.